சங்கீதம் 105:40 வாசிக்க கேட்போமா? கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வான அப்பத்தினால தூதர்களை உட்கொள்ளக்கூடிய உணவாகிய மன்னாவினால் நிரப்பினார். அன்பானவர்களே, தன் பிள்ளைகளுக்காக எதையும் கர்த்தர் செய்வார். ஆனால் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை பசிக்கிறது, அப்பத்தை கொடுங்கப்பான்னு அதுக்கு பதிலாக கல்லை தின்னு கொடுப்பாங்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்? அன்பானவர்களே, அவ்வளவு நல்லதை அறிந்து கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் நாமே இப்படி இருப்போமானால் மகா நல்லவராக மகா பெரிய நன்மைகளை தர விரும்புகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் சொல்லுகிறேன், கேட்டார்கள், திருப்தியாக்கினார். நிச்சயம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்தியாக்குவார். நிச்சயமாக உங்களுடைய இல்லற வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழிய பாதிலே பல திருப்தியை தரப்போகிறார். தடைகள் உடைவதை நான் பார்க்கிறேன். சத்துரு வெக்கப்பட்டு போகிறான். நீங்க கவலைப்படாதீங்க. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில நம்பிக்கையோடு கேளுங்க, மன உறுதியோடு கேளுங்க, இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. உங்க ஆத்மாவை கெட்டு போகக்கூடிய காரியத்தை ஒரு நாளும் தரமாட்டார். ஆனா உங்களுக்கு நன்மை, பிறருக்கு நன்மை என்றால் நிச்சயம் அவர் செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் விசுவாசங்களாய் நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்க எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லாரும் உண்மை அறிகிற அறிவிலே, வசனத்திலே, வார்த்தையிலே வெல்லப்பட்டு உண்மை போல மாறாத்தார். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நன்றி. ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.